வணக்கம். ஆஸ் யூ ரெட் பை த டைட்டில், நான் வந்து நிறைய எழுதுவேன். ஜேர்னலிங் வந்து இப்போதான் அந்த வேர்ட் ஜேர்னலிங் அப்படின்லாம் வந்து எனக்கு தெரியும். பட் அந்த டைம் அந்த அந்த காலத்தில் நாங்கள் அந்த மாதிரி ஒரு 2021 அந்த மாதிரி இருக்கும்போது ஐ டென்ட் நோ தட் தெர் இஸ் அ வேர்ட் கால் ஜேர்னலிங். அது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிலாம் யாரும் எனக்கு ஒர்க் ஷாப் வைக்கல, எதுவும் வைக்கல. பட் ரேண்டம்லி ஐ தாட் ஓகே எழுதுனா நல்லா இருக்கு, எழுதுனா வந்து கொஞ்சம் பாரம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அந்த நோட்லாம் என்கிட்ட இன்னும் பத்திரமா இருக்கு. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் say things that I wrote in my diary because it might help someone who is going through the same phase. இப்போ நான் அந்த ஃபேஸில் இல்லை. இப்போ எனக்கு பார்க்கும்போது அது வந்து ஓ இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோமா, இந்த விஷயத்துக்கெலாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு இன்ஃபோவாக தான் எனக்கு தெரியுது. பட் someone who is in that phase right now, that will definitely help you. ஸோ அதனால ஹெல்ப் யூவான்னு தெரியல, ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நம்பி நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த சீரீஸை. ஸோ இந்த நோட்லாம் நான் வந்து 2011 வாங்க 11 12 அந்த 10 years ஆயிடுச்சு. பட் ஐ ஸ்டில் ஹாவ் இட் பிகாஸ் ஐ ஐ டோன்ட் நோ, ஐ ஸ்டில் ஹாவ் இட் பிகாஸ் ஐ ஃபீல் தட் இஸ் மை legacy to carry forward. ஓகே, ஐயோ எங்கே வச்சேன்னு தெரில, இருங்க. நிறைய எழுதியிருக்கேன், ஃபுல் ஸ்டோரி ஒன்லி. இப்போதான் நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இவனுக்கு இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ சீரியஸாகவே நிஜமாவே காணோங்க. வேற நோட்டோ கிடைத்து விட்டது. இப்போதான் நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ பண்ணேன் இதே, பட் சுத்தமாக வால்யூம் இல்லை. அதனால ஐ தாட் ஐ ஷுட் டூ இட் அகேன். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐம் ரீடிங் திஸ். பைக் சவுண்ட் கேட்குது, 1 செகண்ட். ஓகே போயிடுவோமா? இது கொஞ்சம் சோகமான டெக்ஸ்ட் தான், பட் இருந்தாலும் வந்து ஐ வாண்டட் டு ரீட் இட். இது வந்து ஓகே, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, இட்ஸ் அ சிட் சாட் டைம். நான் வந்து சென்னையில் ஃபர்ஸ்ட் வந்தப்போ ஐ ஃபெல்ட் வெரி வெரி இன்ஃபீரியர் பிகாஸ் எல்லாரும் பாஷாக அப்படியே இருந்தாங்க. வேற மாதிரி இருந்தது இந்த உலகம். ஊரில் மதுரையிலையும் பொள்ளாச்சிலையும் படிச்சுட்டு திடீர்னு வந்தப்போ என்ன எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல ஹேர் இருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சிங்கிச்சான்னு ஒரு ஆரஞ்சு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப இன்ஃபீரியராக இருந்தது. அந்த டைம்ல ஐ ஐ ரோட் திங்ஸ் விச் ஐ காட் ஹர்ட் த்ரூ அவுட் இந்த ஸ்கூல் டைமில். இது மோஸ்ட்டாக வந்து ஃபுல்லுமே ஸ்கூலில் என்ன ஹர்ட் ஆச்சோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப் சம் ஒன் who is in school or who is in college now, maybe. ஓகே, தமிழ் அவ்வளோ ரொம்ப நல்லா தமிழ் எழுதியிருக்கேன், பட் அவ்வளோ தமிழ் படிக்க வருமானு தெரியல, மன்னிச்சுக்கோங்க தப்பா படிச்சிருந்தா. பள்ளி நண்பர்கள் உருவம் வைத்து கேலி செய்த போதும், தன் பெற்றோர்களே மகளை அவமானம் என கருதிய போதும், பருமனாய் இருந்ததால் சுபகாரியங்களுக்கு வரவேண்டாம் என்ற போதும், என் வயது தோழிகள் அணிந்த உடையை அணிய தடை வந்த போதும், முதல் பார்வையில் என்னை பார்த்து பயப்படும் போதும், நடனக்குழுவில் கடைசி வரிசையில் நிற்கப்பட்ட போதும், காதல் பொம்மையாய் இல்லாமல் காம பொம்மையாய் ஆண்கள் பார்த்த போதும், பேருந்தில் இவள் அருகில் அமர்ந்தால் போதிய இடமில்லை என்று நான் ஒதுக்கப்பட்ட போதும், எனக்கு பிடித்த ஆடைகளில் என்னளவு இல்லை என துரத்தி அடிக்கப்பட்ட போதும், பிடித்த உணவை சாப்பிட தடை வந்த போதும், திறமையற்றவள் என்று முத்திரை குத்தப்பட்ட போதும், ஒப்பனைகளிலும் பருமன் என்ற வார்த்தை உள்ளிழுக்கப்பட்ட போதும், உறுப்புகள் பெரிதென என்னை அந்நியமாய் பார்த்த போதும், உன் பணத்திற்காக மட்டுமே உனக்கு திருமணம் நடக்கும் என்று என் தாய் கூறிய பொழுதும், என்னை தவிர என் தோழிகள் அனைவரும் அழகென்று கூறிய போதும், ஆனவனின் கண் என்னை கடந்து என் மீது என் தோழி மீது விழுந்த போதும், கேலிக்கான் என்று நண்பர்கள் யதார்த்தமாய் கிண்டல் செய்த போதும்,
என் பெயர் தெரியாதவர்களுக்கு என் உருவத்தை வைத்து அடையாளமாய் சொன்ன போதும், நாற்காலியில் கூட பருமன் என்பதால் தனி நாற்காலி கொடுக்கப்பட்ட போதும், எவருக்கும் பிடிக்காதவளாய் தெரிகிறேன் என்று அழுத போதும் தெரிந்தது தாழ்வு மனப்பான்மை வேதனை என்று. நல்லாதான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. ஒவ்வொரு டைமும் நடந்த அழுதது, ஹர்ட் ஆனது எல்லாத்தையும் சேர்த்து ஐ ஹாவ் ஒரு ஒரு பெரிய போயம்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி எழுதி வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் இதுல வால்யூம் கேட்கும் நம்புறேன். லெட்ஸ் சீ. ஓகே, செல்ஃப் ப்ராப்ளம் இது. ஃபைன். ஸோ இது உங்களுக்கு கதை இருக்கும். இது எழுதுனது எல்லாமே சொந்த சொந்த வாழ்க்கையில நடந்த ஹார்டான விஷயங்கள் மட்டும்தான். அந்த மாதிரி இது வந்து சைஸ் பத்தி எழுதியிருக்கேன். இதே மாதிரி வந்து லவ் பண்றேன்னு சொன்னப்போ, ஃப்ரெண்ட் பிரேக்கப் அப்போ, அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன். This is somewhere making you feel better. If you are in that kind of position, please do let me know in the comment section. நான் வந்து இதை ஒரு டைரி சீரியஸா நான் வந்து பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் மெதுவா பேசிட்டு ஓகே.